ஒரு நல்ல மெய்ப்பர் என்ன செய்வார், என் சர்ச்சில் 10,000 பேர் இருக்குன்னு அவர் நினைப்பார். அவர் ஒரு எஃபெக்டிவ் மெய்ப்பராக இருக்கலாம். ஆனால் நல்ல அப்போஸ்தலன் 10,000 பேருக்கு ஒரு சபை அல்ல, 100 பேர் கொண்ட 10,000 இடங்களிலே சபைகளை நிறுவ வேண்டும் என்று விரும்புவான். அதற்கு பிறகு அந்த 10,000 சபைகளும் 10,000 பேர் இருக்கிறதை மாறட்டும், அது அடுத்த விஷயம். தட் இஸ் ஒரு அப்போஸ்தலிக் அனாயிட்டிங். ஏன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நடப்பதில்லை? நீங்கள் சொல்கிறீங்களே அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு யார்கிட்ட சார் நடக்குது, யார்கிட்ட சார் நடக்குது? அனைவர் குறை கூறுகிறார்கள், சிலர் கேள்வி கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் மெய்ப்பர்களுக்கு நடக்காது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் சுவிசேஷர்களுக்கு நடக்காது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்போஸ்தலர்களுக்குத்தான் நடக்கும். என்றைக்கு சபையானது அப்போஸ்தல அபிஷேகத்தோடு இணைகிறதோ, கையை தட்டு. என்றைக்கு சபையானது அப்போஸ்தல அபிஷேகத்தோடு இணைகிறதோ அன்றைக்கு சபைக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் சாதாரணமாய் நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த அப்போஸ்தலிக் அனாயிட்டிங்கோட சபை இணையும் போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் நடந்தது, நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தல அபிஷேகத்தில் இணைக்கப்படுவது என்றால் என்ன? என் ஊழியத்தை கட்ட வேண்டும் என்கிற மனநிலையிலிருந்து ஊழியர்கள் வெளியே வந்து ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற மனநிலைக்குள் வருவார்கள் என்றால் அதுதான் அப்போஸ்தல அபிஷேகத்தோடு இணைக்கப்படுவது.